ஜனவரி மாதம் 2025 நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வினா, மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகமுள்ள மாநிலம் பீகார். மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகமுள்ள மாநிலம் பீகார். நேரடி வரி இந்தியா முழுமைக்கும் மத்திய அரசு வசூல் பண்ணுறாங்க. அது திருப்பி கொடுக்கும் பொழுது எந்த மாநிலத்துக்கு அதிகமான நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பீகார் மாநிலம் என்பது முதலிடத்தில் இருக்கின்றது. ஸோ அதுதான் இந்த வினாவுக்கு வந்திருக்கு. மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகமுள்ள மாநிலமாக பீகார் உள்ளது. இரண்டாவது வினா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் AI டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் ஆனது எங்கு நடைபெற்றது? பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டார். மூன்றாவது வினா, இந்தி மொழி சான்றிதழ் படிப்பை தொடங்கியுள்ள நாடு இந்தி மொழி சான்றிதழ் படிப்பை தொடங்கியுள்ள நாடு இலங்கை. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்று அனுசரிக்கப்படுகின்றது. விவேகானந்தருடைய பிறந்த தினம் ஜனவரி 12, அது தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. வினா எண் 5, AFI தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அஞ்சு பாபி ஜார்ஜ். அஞ்சு பாபி ஜார்ஜ் என்பவர் AFI தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாட்டில் பதுக்குபவர்களுக்கு வழங்கப்படும் நோட்டீஸ் சில்வர் நோட்டீஸ். இப்போ உள்நாட்டில் இந்தியாவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது வெளிநாட்டில் பதுக்கி வச்சோம்னா நமக்கு சில்வர் நோட்டீஸ் கொடுப்பாங்க. சோனா புய் உற்பத்தி ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது? சோனா புய் உற்பத்தி ஒப்பந்தத்தில் இந்தியா அமெரிக்க நாட்டோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சோனா புய் உற்பத்தி ஒப்பந்தம், இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. கபாட் மற்றும் ஷால் கடற்கரை எங்கு அமைந்துள்ளது? கேரளா. கபாட் மற்றும் ஷால் கடற்கரை கேரளாவில் அமைந்துள்ளது. 9வது வினா, இவற்றில் எந்த மாநிலம் கருடாட்சி இணையதளத்தை தொடங்கியுள்ளது? கருடாட்சி இணையதளத்தை தொடங்கியுள்ள மாநிலம் கர்நாடகா. இவற்றில் எந்த மாநிலம் கருடாட்சி இணையதளத்தை தொடங்கியுள்ளது? கர்நாடகா. தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? தெலுங்கானா. தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானாவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15. நேஷனல் ஆர்மி டே ஜனவரி 15. 10வது சர்வதேச பலூன் திருவிழா எங்கு நடைபெற்றது? மாமல்லபுரத்தில் 10வது சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்றது. காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகள் மாநாடு 2026 இது எங்கு நடைபெற்றது? இந்தியாவில் நடைபெற்றது. காமன்வெல்த் நாடுகளில் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளுடைய மாநாடு 2026க்கு எங்கு நடைபெற உள்ளது? அது அடுத்த ஆண்டு எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் நடைபெற உள்ளது. கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்கு அமைய உள்ளது? மேற்கு வங்காளத்தில். கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் மேற்கு வங்காளத்தில் அமைய உள்ளது. அமெரிக்காவால் தாய்மொழி மற்றும் பாரம்பரியம் மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாதம் ஜனவரி மாதம். அமெரிக்காவால் தாய்மொழி மற்றும் பாரம்பரியம் மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாதம் ஜனவரி மாதம். தேசிய புத்தாக்க தினம் ஜனவரி 16. நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே தேசிய புத்தாக்க தினம் ஜனவரி 16. கோகோ உலகக்கோப்பை 2025 எந்த நகரில் நடைபெற்றது? புதுடெல்லி. கோகோ உலகக்கோப்பை 2025 புதுடெல்லியில் நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய சுருக்கப்பட்ட காற்றாற்றல் சேமிப்பு தொழில்நுட்பம் இதை அறிமுகப்படுத்திய நாடு சீனா. கம்ப்ரஸ்டு ஏர் எனர்ஜி அதை உருவாக்கின நாடு, அந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய நாடு சீனா. இவற்றில் இன்ரோடு திட்டம் எந்த தொழில்துறையுடன் தொடர்புடையது? ரப்பர் தொழில் தான் இன்ரோடு, அதாவது INROAD இந்த திட்டம் ரப்பர் தொழிலோடு தொடர்புடையது. 23வது திவ்ய கலா மேளா எந்த நகரில் நடைபெற்றது? வதோதரா. ராஜஸ்தான் மாநிலத்தில் வதோதராவில் தான் 23வது திவ்ய கலா மேளா நடைபெற்றது. பிரவாசி பாரதிய திவாஸ் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடுறாங்க? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 9 அன்று கொண்டாடுறாங்க. ஜனவரி 9 பிரவாசி பாரதிய திவாஸ் தினம். இந்திய இராணுவம் எந்த நகரில் உங்கள் இராணுவத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற கண்காட்சியை நடத்தினாங்க? ஹைதராபாத்தில் இந்த வருஷம் 2025க்கான உங்கள் இராணுவத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற கண்காட்சியை இந்திய இராணுவம் ஹைதராபாத்தில் நடத்தினாங்க. பீமா சகி யோஜனா திட்டம் காப்பீட்டுத் துறையுடன் தொடர்புடையது. காப்பீட்டுத் துறையோடு தொடர்புடைய திட்டம் எது? பீமா சகி யோஜனா திட்டம். இது ஹரியானாவில் தொடங்கியிருக்காங்க.